வணக்கம். யூஜிடிஆர்பி இங்கிலீஷ் சிலபஸில் ஃபஸ்ட்டு யூனிட்டில் ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் ஃபஸ்ட்டு டாபிக் த ஏஜ் ஆஃப் சாசர். அதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஏஜ் ஆஃப் சாசர் அப்படிங்கிறது 1340 1400 வரைக்கும் இருக்கக்கூடிய காலம். இந்த காலத்தில் ரெண்டு லிட்ரரி ஜானர்ஸ் மட்டும்தான் ரொம்ப ஃபெமிலியராக இருந்தது. ஒன்று போயட்ரி அண்ட் ப்ரோஸ். ரெண்டாவது போயட்ரி ரைட்டர்ஸ் இந்த ஏஜில் மேஜராக ஜெஃப்ரி சாசரும் மைனர் போய்ட்ஸாக ஜான் கோவரும் வில்லியம் லாங்லாண்டும் இருந்திருக்காங்க. ப்ரோஸ் ரைட்டர்ஸ்னு எடுத்துக்கிட்டால் ஜெஃப்ரி சாசர், ஜான் விக்லிஃப், சர் ஜான் மேஞ்சுவெல், இவங்க 3 பேரும் ப்ரோஸ் ரைட்டர்ஸாக இருந்திருக்காங்க. இதில் ஜெஃப்ரி சாசரை பற்றி பார்த்தோன்னா இவர் 1340 1400 வரைக்கும் வாழ்ந்தவர். இவர் 3 அரசர்களுடைய ஆட்சி காலத்தில் வாழ்ந்திருக்கிறாரு. எட்வர்ட் III, ரிச்சர்ட் II அண்ட் ஹென்ரி IV, இந்த 3 அரசர்களுடைய ஆட்சி காலத்திலே வாழ்ந்தவர். அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா 100 Year War நடந்துகிட்டு இருந்திருக்குது. 1337 1453 வரைக்கும் 100 Year War நடந்தது. அடுத்தது பிளாக் டெத்துங்கிறது ஒன்றும் கிடையாது, பிளேக் நோய் தான். அதாவது கருப்பு எலிகள்னால அதில் மொய்க்கக்கூடிய ஈக்கள்னாலையும் மனிதர்களுக்கு வியாதி நிறைய பரவுச்சு. அதனால் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய உடம்புகளில் கருப்பு தழும்புகள், கருப்பு கட்டிகள் ஏற்பட்டு நிறைய பேர் இறந்தாங்க. அதனால தான் அதை பிளாக் டெத் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ரெனைசான்ஸுங்கிற ரீபர்த்தும் இட்டாலியில் ஸ்டார்ட் பண்ணி அப்படியே இங்கிலாந்துக்கு அந்த காலத்தில் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்தது. இட்டாலியில் கிரேட் ரைட்டர்ஸான பக்காஷியோன், பெட்ராக், இவங்க 2 பேருடைய ரைட்டிங்ஸும் உங்களுக்கு ரெனைசான்ஸை அங்கே கொண்டு வந்தது. அது இங்கிலாந்துக்கும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ப்ரெட் ஆச்சு. அதே மாதிரி அந்த டைமில் சர்ச்சில் நிறைய கரப்ஷன் நடந்துகிட்டு இருந்தது. ரிலீஜியஸ் பீப்புள் ரொம்ப கரப்டாக இருந்தாங்க. மக்கள் ரொம்ப நிம்மதி இழந்த ஒரு நிலைமையில் இருந்தாங்க. நிறைய ரிலீஜியஸ் மூமெண்ட்ஸும் அந்த டைமில் நடந்துகிட்டு இருந்தது. சாசருடைய பர்சனல் லைஃப்னு எடுத்துக்கிட்டால் அவர் பிறந்தது 1340 லண்டனில். அவர் ஃபாதர் வின்ட்னர் மெர்ச்சன்ட், அதாவது ஒரு ஒயின் தயாரிக்கிறவர். இவர் 17 வயசில் ஒரு பேஜ் பாயாக டியூக் ஆஃப் கிளரன்ஸுடைய ஒய்ஃப்கிட்ட ஜாயின் பண்ணுறாரு. பேஜ் பாய் அப்படிங்கிறது அவங்களுக்கு சின்ன சின்ன வேலைகள், அவங்களுடைய உத்தரவுகளை நிறைவேற்றுறது, அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸை பாஸ் பண்ணுறது, இந்த மாதிரியான ஒர்க்ஸ் எல்லாம் பார்க்குறது. அது 19 வயசில் 1359 இங்கிலீஷ் ஆர்மியில் ஜாயின் பண்ணுறாரு. ஜாயின் பண்ணிவிட்டு 100 Year Warல பார்ட்டிசிபேட் பண்ணும் பொழுது ஃப்ரெஞ்ச் ஆர்மி இவரை ரேன்சம்னா பிணைத்தொகைக்காக கைது பண்ணிடுறாங்க. அதில் எட்வர்ட் III 16 pounds ரேன்சம் கொடுத்து இவரை மீட்டுட்டு வர்றாரு. அதுக்கப்புறம் ராஜ குடும்பத்தோட ரொம்ப பழக்கம் அவருக்கு அதிகமாகுது. அதனால் ராஜகாரியங்கள் பார்க்கக்கூடிய ஒரு ஆளாக அவருடைய பொசிஷன் மேலே உயர்ந்து வருது. அப்படி இருக்கும் பொழுது நிறைய டிப்ளமேட்டிக் மேட்டர்ஸ்க்காக, ராஜாங்க விஷயங்களுக்காக நிறைய ட்ராவல்ஸ் பண்ணுறாரு. அப்படி போகும் பொழுது ஃப்ரான்ஸு, இட்டாலி அந்த பகுதிகளுக்கெல்லாம் அவருக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கிது. அப்படி போகும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய ரைட்டர்ஸான பக்காஷியோன், பெட்ராக்கை பார்க்குறாரு. அவங்களுடைய ரைட்டிங்ஸை படிக்கிறாரு. அந்த கல்ச்சர் என்ன, அங்கே என்ன டெவலப்மெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையெல்லாம் பார்க்குறாரு. அதை அப்படியே தன்னுடைய ரைட்டிங்ஸில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறாரு. இமிட்டேட் பண்ணி அந்த இன்ஃப்ளூயன்ஸ் அப்படியே இங்கே கொண்டு வராரு. ஃப்ரான்ஸுக்கு போகும்பொழுதும் அந்த ரைட்டர்ஸுடைய ரைட்டிங்ஸையும் தனக்கான ஒரு இன்ஃப்ளூயன்ஸாக எடுத்துகிட்டு நிறைய ட்ரான்ஸ்லேட் பண்ணி எழுத ஆரம்பிக்கிறாரு. அந்த டைமில் இவருக்கு நிறைய ஃபண்டு, ராயல் ஃபேவர் நல்லாவே கிடைக்கிது. அதில் பார்த்திங்கன்னா ஜான் ஆஃப் காண்ட் இவருக்கு சீஃப் பேட்ரனாக இருந்து இவருக்கு தேவையான உதவிகளை செய்கிறாரு. இவருடைய ரைட்டிங்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. இவருடைய லேட்டர் லைஃப் பார்த்திங்க அப்படின்னா ஆரம்ப காலத்தில் ரொம்ப நல்லா இருந்தார். கடைசி காலகட்டத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டார். ஜான் ஆஃப் காண்டோடைய பையன் ஹென்ரி IV கடைசியாக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் இவருக்கு ராயல் பென்ஷன் கொடுத்தாரு. இவர் 1400 இறந்துட்டார். இறந்ததுக்கப்புறம் வெஸ்ட்மினிஸ்டர் அபேயில் இவரை பரியல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் தான் அது பொயட்ஸ் கார்னர் அப்படின்னு அழைக்கப்படுது. ஏன்னா அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக பெரிய பெரிய ஃபெமிலியரான பொயட்ஸ் எல்லாம் அதில் பரியல் பண்ணப்படுறாங்க. அடுத்தது இவருடைய ரைட்டிங்ஸ்னு எடுத்துக்கிட்டால் இவரோட லிட்ரரி கேரியரை 3 பீரியட்ஸாக பிரிக்கிறாங்க. ஃப்ரெஞ்ச் பீரியட், இட்டாலியன் பீரியட் அண்ட் இங்கிலீஷ் பீரியட். ஃப்ரெஞ்ச் இன்ஃப்ளூயன்சஸில் ரோமன் டி லா ரோஸ் அப்படிங்கிற ஒரு ஒர்க்கை ட்ரான்ஸ்லேஷன் பண்ணி எழுதுகிறாரு. ரோமன்ஸ் ஆஃப் த ரோஸ் அப்படிங்கிற பேரில். புக் ஆஃப் த டச்சஸ் அப்படிங்கிறது ஒரு அலிகரிக்கல் போம்.
இது பிளான்ச்சி அப்படிங்கிற ஜான் ஆஃப் கான்ஸுடைய ஒய்ஃபினுடைய டெத்துக்காக எழுதப்பட்டது. அடுத்தது ஏபிசி, த காம்ப்ளியன்ஸ் ஆஃப் மார்ஸ், இதெல்லாம் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இன்ஃப்ளூயன்ஸில் எழுதின ஒர்க்ஸு. அடுத்தது இட்டாலியன் பீரியட் அப்படின்னா இட்டாலியன் ரைட்டர்ஸை இன்ஃப்ளூயன்ஸாக வச்சு ட்ராயல்ஸ் அண்ட் கிரிசீடா அப்படிங்கிற ஒரு ஒர்க் எழுதியிருக்காரு. இந்த ஒர்க் வந்து பெக்காஷியோடைய ஃபிலாஸ்ட்ரேட்டோ அப்படிங்கிற ஒரு ஒர்க்குடைய பேசிஸில் எழுதினது. இதில் தான் தன்னுடைய ரைம் ராயல் ஸ்கீமை அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணார். அவருடைய ராயல் ஸ்கீம் அப்படிங்கிறது ABABBCC. ரைம் ராயல்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா இவர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணார். ஆனால் கிங் ஜேம்ஸ் ஃபஸ்ட்டு தான் இதை அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால ரைம் ராயல் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்தது லெஜண்ட் ஆஃப் குட் உமன் அப்படிங்கிற ஒரு ஒர்க் எழுதியிருக்காரு. லெஜண்ட் ஆஃப் குட் உமனில் கிட்டத்தட்ட ஒரு 19 ஃபெமிலியரான உமன்ஸை பற்றின விஷயங்கள் சொல்லலாம் அப்படின்னு அவர் ஸ்டார்ட் பண்ணார். பட் 8 தான் அவர் சொல்லியிருக்காரு. இது ஒரு இன்கம்ப்ளீட் ஒர்க்கு. இதில் கிளியோபட்ராவை பற்றியெல்லாம் அவர் பேசியிருக்காரு. அடுத்தது ஹவுஸ் ஆஃப் ஃபேம் அப்படிங்கிறது டான்டியோடைய ஒர்க்கை பேஸ் பண்ணி எழுதினது. அனிலேடா அண்ட் ஆர்கைட் அப்படிங்கிற ஒர்க்கர் எழுதியிருக்காரு. த பார்லிமெண்ட் ஆஃப் ஃபவுல்ஸு, இதெல்லாமே இட்டாலியன் பீரியடில் அவர் எழுதின ஒர்க்கு. இங்கிலீஷ் பீரியட்னு எடுத்துக்கிட்டால் ரொம்ப ஃபேமஸான ஒரே ஒரு ஒர்க்கு த கேண்டர்பரி டேல்ஸு. இதில் 24 ஸ்டோரிஸ் எழுதியிருக்கிறாரு. உங்களுக்கு தெரியும், இவரோட சேர்த்து 30 பில்கிரிம்ஸ், அதாவது 29 பில்கிரிம்ஸ் ப்ளஸ் சாசர் இஸ் ஈக்குவல் டு 30 பில்கிரிம்ஸ் எங்கன்னா டபாடினில் மீட் பண்ணுறாங்க. 14th செஞ்சுரியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அப்போது பில்கிரிமேஜ் போடுறதுங்கிறது ஒரு ஃபெமிலியரான விஷயம். அந்த டைமில் தனியாலாம் போக மாட்டாங்க. ரோட்டில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும், திருட்டு பயங்கிறதுனால சேர்ந்து தான் போவாங்க. அப்படி டபாடின் சவுத் வார்க்கிலேருந்து தாமஸ் பெக்கெட்டுடைய ஷரைன் கிட்டத்தட்ட ஒரு 85 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். அந்த ஏரியாவுக்கு போகிறதுக்காக டபாடினில் ஒரு 29 பில்கிரிம்ஸ் தங்கியிருக்காங்க. அது கூட இவரும் போய் ஜாயின் பண்ணுறாரு, 30 மெம்பர்ஸு. அந்த இன்னுடைய ஹோஸ்ட் வந்து ஹேரி பெய்லி. அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, போகும்போது ஆளுக்கு 2 ஸ்டோரியும், திரும்பி வரும்போது ஆளுக்கு 2 ஸ்டோரியும் சொல்லணும். அதில் யாருடைய ஸ்டோரி பெஸ்ட்டாக இருக்கோ அவங்களுக்கு வந்து நான் சப்பர் வந்து கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது 30x4 120 ஸ்டோரிஸ் எழுதலாம் அப்படின்னு சாசர் பிளான் பண்ணியிருந்தார். பட் 24 மட்டும்தான் அவரால் கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சது. ஸோ இது ஒரு இன்கம்ப்ளீட் ஒர்க்கு தான். பொயட்ரியுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா மோஸ்ட்லி அப்பர் கிளாஸ் பீப்புளை என்டர்டெயின் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் தான் எழுதியிருந்தார். ஏன்னா இவருடைய லைஃப் ஃபுல்லாகவே ராயல் ஃபேமிலியோடவே இருந்ததுனால அந்த விஷயங்கள் மட்டுமே பேசியிருக்கிறாரு. இங்கிலாண்டுடைய டார்க் சைடு, அதாவது பிளேக் நோயால் நிறைய இறந்தாங்க, விவசாயிகளுடைய புரட்சி நடந்தது, அதை பற்றியான விஷயங்கள்லாம் இவருடைய பொயட்ரியில் அது எதுவுமே அவர் பேசலை. பட் ரிலீஜியஸில் நடந்த கரப்ஷனை பற்றி பேசியிருக்கிறாரு. ஸ்ப்ரிங் சீசனை வச்சு நிறைய இவருடைய போமில் ஸ்டார்ட் பண்ணுவார். பார்த்திங்கன்னா கேண்டர்பரி டேல்ஸ் கூட ஸ்ப்ரிங் சீசனை வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணுவார். அதனால் அதுதான் இவருடைய ஃபேவரட் சீசன் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொமான்சஸ்ஸு, ஹோம்லிஸ் அப்படிங்கிறது ரிலீஜியஸ் மாரல்ஸ் பற்றி பேசக்கூடியது. மாரல் டேல்ஸு, அலிகரிஸு, லவ் சாங்ஸு, ஃபேபிள்ஸ்னு மோஸ்ட்லி எல்லா விதமான பொயட்ரிஸும் இவர் எழுதியிருக்கிறாரு. இவரை ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர்னு சொல்கிறோம், ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் பொயட்ரின்னு சொல்கிறோம், அண்ட் மார்னிங் ஸ்டார் ஆஃப் ரெனைசான்ஸ்னு சொல்கிறோம். ஏன்னா இவர் தான் பெக்காஷியன் பெட்ராக்கை மீட் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய ரைட்டிங்ஸு, அங்கே இருக்கக்கூடிய ஸ்டைல்ஸு எல்லாத்தையுமே இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணார். இவரோட ஏஜில் இருந்த அதர் மைனர் பொயட்ஸ்னு எடுத்துக்கிட்டால் ஜான் கோவர். இவர் வந்து சாசருடைய ஃப்ரெண்ட் தான். ட்ராயலஸ் அண்ட் கிரிசீடாவில் சாசர் இவரை பற்றி விஷயங்கள் சொல்லியிருக்கார், மாரல் கோவர் அப்படின்னு. கோவருடைய ஒர்க்ஸ்னு எடுத்துக்கிட்டால் ஸ்பெக்யூலம் மெடிடான்டிஸ், இது ஃப்ரெண்ட்ஸில் எழுதப்பட்டிருக்கு. 30,000 லைன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு லாங் போம். வாக்ஸ் கிளாமாண்டிஸ் அப்படின்னு லாட்டின் போம், இது 7 புக் எழுதியிருக்காரு. கன்ஃபெஸ்ஸோ அமென்டிஸ்னு இங்கிலீஷில் கலெக்ஷன் ஆஃப் ஸ்டோரிஸ் எழுதியிருக்காரு. அடுத்தது ட்ரெய்ட்டி அப்படின்னு லவ் சாங்ஸ் இருக்கக்கூடிய பேலட் எழுதியிருக்காரு. அடுத்த பொயட் வில்லியம் லாங்லேண்ட். இவர் 1330 to 1400 வரைக்கும் வாழ்ந்தவர். இவரை மக்கள் கவிஞர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இவருடைய அப்பா வந்து ஒரு ஃப்ராங்க்லின், அதனால் கீழ்மட்ட மக்களோட ரொம்ப பழக்கம் இருந்ததுனால இவரை ரைட் ஆஃப் பீப்புள் அப்படின்னு சொல்கிறாங்க. மக்களுடைய பிரச்சனைகளை இவருடைய கவிதைகளில் பேசியிருக்காரு.
இவருடைய ஒர்க்கு த விஷன் ஆஃப் வில்லியம் கன்சர்னிங் பியர்ஸ் த ப்ளோமேன். இது 15,000 லைன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு அலிகர்கள் போம். இது பார்த்திங்க அப்படின்னா பன்யனுடைய பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸ் மாதிரியே இருக்கும். ப்ரோஸ் ரைட்டர்ஸ், ஜெஃப்ரி சாசர் ஒரே ஒரு ப்ரோஸ் எழுதியிருக்காரு, ட்ரீட்டிஸ் ஆன் அஸ்ட்ரோலேப் அப்படின்னு. இது ஒரு டிரான்ஸ்லேஷன் ஒர்க்கு. அடுத்தது ஜான் விக்லிஃப். இவர் 1320 to 1384 வரைக்கும் வாழ்ந்தவர். இவர் லாட்டின்லேருந்து இங்கிலீஷ்க்கு பைபிளை டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு. நிறைய பேம்ப்ளெட்ஸ் அந்த டைமில் பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. அப்போது லாட்டினில் என்ன சொல்லியிருக்குங்கிறத சாதாரண மக்களால் பைபிளில் படித்து பார்த்து தெரிஞ்சுக்க முடியல. ஏன்னா அவங்களுக்கு இங்கிலீஷ் மட்டும்தான் தெரியும். அப்படி இருக்கும் பொழுது ரிலீஜியஸ் பீப்புள் என்ன சொல்கிறாங்களோ, பைபிளில் இது இருக்குது அப்படின்னு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை நம்பிட்டு இருந்தாங்க. ஆனால் இவர் தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, எல்லா மக்களும் பைபிளை படிக்கணுங்கிறதுக்காக லாட்டின்லேருந்து இங்கிலீஷ்க்கு ரொம்ப கஷ்டப்பட்டு அதை டிரான்ஸ்லேட் பண்ணுவார். அதனால் இவரை மார்னிங் ஸ்டார் ஆஃப் ரெஃபர்மேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது சர் ஜான் மேஞ்சுவல். இவர் ட்ராவல்ஸ் பற்றின புக் எழுதியிருக்காரு, த ட்ராவல்ஸ் ஆஃப் சர் ஜான் மேஞ்சுவல்னு. ஸோ ப்ரோஸ் அண்ட் பொயட்ரி அப்படிங்கிற 2 ஃபார்ம் தான் இந்த சாசர் ஏஜில் ஃபெமிலியராக இருந்தது. தேங்க்யூ.